LIC நியூ ஜீவன் சாத்தி சிங்கிள் ப்ரீமியம் பிளான்ல இன்வெஸ்ட் பண்ணுறதுனால ட்ரூலி ரெண்டு பார்ட்னர்ஸ்க்குமே லாஸ்டிங் ஃபினான்ஷியல் ப்ரொடெக்ஷன் இதால் ப்ரொவைட் பண்ண முடியுமா இல்லை இதுவுமே லிமிட்டட் பெனிஃபிட்ஸ் இருக்க ஜஸ்ட் another ட்ரெடிஷ்னல் இன்சூரன்ஸ் பிளானா? அவங்க ஒரு இன்டெப்த் அனாலிசிஸ் மூலியமா இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். ஹாய் தேர், வெல்கம் பேக் டு holistic-investment.in. இந்த பாலிசியை அனலைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை பற்றின சில பேசிக் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்காங்க. இது ஒரு நான் பார் நான் லிங்க்ட் லைஃப் இண்டிவிஜுவல் சேவிங்ஸ் பிளான். இதோட சில கீ ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் சிங்கிள் ப்ரீமியம் பேமெண்ட் இருக்குது அண்ட் ஜாயிண்ட் லைஃப் கவரேஜ், கேரண்டீட் அடிஷன்ஸ் அண்ட் டெத் பெனிஃபிட்லேயே ரெண்டு விதமான டெத் பெனிஃபிட் ஆப்ஷன்ஸ்னு சாய்ஸ் கொடுக்குறாங்க. இன்ஸ்டால்மெண்ட் பேஸ்ட் பேமெண்ட் ஆப்ஷன் இருக்குது. ஸோ ஒரு மெச்சூரிட்டியில் டெத் பெனிஃபிட்டை லம்சமாக வாங்காமல் நீங்கள் இன்ஸ்டால்மெண்ட்ஸில் கூட வாங்கிக்கலாம். அண்ட் ஹையர் சம் அஷ்யூர்டுக்கு ரிபேட்டுமே ஆஃபர் பண்ணுறாங்க. அண்ட் இதில் எக்ஸிஸ்டிங் பாலிசி ஹோல்டர்ஸ்க்குமே ரிபேட் ஆஃபர் பண்ணுறாங்க, லைக் நாமினிஸ் இல்லை டிசீஸ் பாலிசி ஹோல்டர்ஸோட பெனிஃபிஷியரிஸ்க்கு எல்லாமே. அண்ட் லோன் ஃபெசிலிட்டியுமே இருக்குது. இந்த மாதிரி நிறைய கீ ஃபீச்சர்ஸ் இருக்குது. இதில் இருக்கிற அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரைடர்ஸ் மூலியமாக கவரேஜ் என்ஹான்ஸ் பண்ணிக்கலாம். உங்களோட மெச்சூரிட்டி பெனிஃபிட்டை 5, 10 இல்லை 15 இயர்ஸ் வரைக்கும் இன்ஸ்டால்மெண்ட்ஸை நீங்கள் ரிசீவ் பண்ணலாம். இல்லை ஹையர் பேசிக் சம் அஷ்யூர்ட் இருக்கிறவங்களுக்கு வந்து ரிபேட் த்ரூ அட் ரிடக்ஷன் இந்த டேப்லர் ப்ரீமியம் அவங்க அதுக்கு குவாலிஃபை ஆகிறாங்க. அண்ட் லோன் ஃபெசிலிட்டியுமே இருக்குது. இந்த மாதிரி நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலிசி டேர்ம் எண்ட் ஆகிற வரைக்கும் உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் லாக்டனாக தான் இருக்கும். ஸோ லிமிட்டட் ஆக்சஸ் தான் இருக்கும் இந்த பாலிசி பீரியட் அப்போ உங்கள் மணிக்கு. அண்ட் லிமிட்டடாக பாலிசி டேர்மில் ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்குது. லைக் பாலிசி டேர்மில் கொடுக்குற சாய்ஸே பார்த்தீங்கன்னா ரொம்ப லிமிட்டடாக இருக்குது. அண்ட் இன்எடிக்குவேட்டாக இருக்குது இதில் கொடுக்குற லைஃப் கவர். அண்ட் ஆல்சோ இதில் லோ ரிட்டர்ன்ஸ் இருக்குது கம்பேர்ட் வித் அதர் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் இந்த மார்க்கெட். இந்த மாதிரி நிறைய ட்ராபேக்ஸ் இருக்குது. இது எல்லாமே மைண்டில் வச்சு தான் இன்வெஸ்ட் பண்ணணுமா இல்லையான்றதை பார்க்கணும். இப்போ இந்த பாலிசியை பற்றின ஒரு பேசிக் ஐடியா இருக்கிறதுனால நெக்ஸ்ட் நம்ம அனாலிசிஸ் பார்ட் ஆஃப் த வீடியோக்கு போகலாம். இங்கே நம்ம இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் IRR கால்குலேட் பண்ண போகிறோம் பேஸ்ட் ஆன் த பெனிஃபிட் இல்லஸ்ட்ரேஷன் கிவன் இந்த பாலிசி ப்ராஷர். ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம IRR கால்குலேட் பண்ண போகிறோம். ஒரு எக்ஸாம்பிள் கால்குலேஷனுக்காக அசியூம் பண்ணிக்கலாம். ஒரு 35-year-old மேல் இந்த பாலிசியில் சிங்கிள் ப்ரீமியமாக 8,12,750 அண்டர் பிளான் ஆப்ஷன் 1 கட்டுறாங்க ஃபார் 20-year பாலிசி டேர்ம். பேசிக் சம் அஷ்யூர்ட் 10 lakhs. டெத் பெனிஃபிட் 10.52 lakhs வருது ஃபர்ஸ்ட் டெத். அப்போ செகண்ட் டெத்தில் அவங்களுக்கு 24.52 lakhs வருது. அப்போ மெச்சூரிட்டியில் பாலிசி ஹோல்டருக்கு கம்ப்ளீட்டாக 24 lakhs வருது. ஸோ IRR பார்த்தீங்கன்னா 5.56% தான் வருது பாலிசியோட மெச்சூரிட்டி கால்குலேட்டர் படி. ஸோ என்னதான் இந்த பாலிசி ஒரு கேரண்டீட் பெனிஃபிட் கொடுத்தாலுமே இந்த ப்ரீமியமோட சிக்னிஃபிகண்ட் போர்ஷன் ரெண்டு லைஃப்ஸ்க்குமே லைஃப் கவர் ப்ரொவைட் பண்ணுறதுலேயே போயிடுது. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்ன் அப்படின்றது லிமிட் ஆயிடுது. அதனால் வர IRR அப்படின்றது மற்ற ஃபிக்ஸட் இன்கம் ஆப்ஷன்ஸோட கம்பேர் பண்ணால் கூட கம்மியாக தான் இருக்கு. நீங்கள் ஒரு லாங் டேர்ம் பேங்க் ஃபிக்ஸட் டெபாசிட் எடுத்துக்கிட்டா கூட இதை விட கம்பேரபிளாக பெட்டர் ரிட்டர்ன்ஸ் அண்ட் கிரேட்டர் லிக்விடிட்டி கொடுக்கும். ஸோ இது நம்ம நினைச்ச மாதிரி ஒரு டிசைரபிள் அவுட்கம் கொடுக்காததுனால நெக்ஸ்ட் நம்ம கம்பேரிட்டிவ் அனாலிசிஸ் கண்டக்ட் பண்ணலாம். இதில் LIC நியூ ஜீவன் சாத்தி பிளான் மாதிரி நம்ம வந்து இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை கம்பைன் பண்ணாமல் செப்பரேட்டாக இன்வெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இன்னும் நம்மளுக்கு பெட்டர் ரிசல்ட்ஸ் கிடைக்குதா அப்படின்றதுக்காக. ஸோ இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இப்போ இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை செப்பரேட்டாக இன்வெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ இன்சூரன்ஸ்க்காக லைஃப் கவருக்கு நம்ம பியூர் டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்திருக்கோம். இதில் 20-year பாலிசி டேர்முக்கு உங்களுக்கு பிரைமரி லைஃப் கவரேஜ் 10.50 lakh ஆகும். செகண்டரி லைஃப்க்கு 24.50 lakhs கவரேஜ் எடுத்திங்கன்னா அப்ராக்சிமேட்லி ப்ரீமியம் 1.50 lakhs கட்டுற மாதிரி இருக்குது. அப்போது கம்பேரிட்டிவ்லி அந்த 8.12 lakh ப்ரீமியம்க்கு இது ரொம்ப கம்மியாக தான் நம்ம இங்கே கட்டுறோம். அப்போ நம்மளுக்கு சர்ப்ளஸாக 6.62 lakhs வந்து இன்வெஸ்ட்மெண்ட்க்கு அவைலபிளாக இருக்குது. இப்போ நீங்கள் கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டராக இருக்கீங்கன்னா ஃபிக்ஸட் இன்கம் இல்லை டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணலாம். க்ரோத் ஓரியன்ட் இன்வெஸ்டர்னா ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணலாம். இந்த சினாரியோவில் நம்ம ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லேயே சர்ப்ளஸ் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி அசியூம் பண்ணிக்கலாம். அப்போது ஓவர் 20 years பிஃபோர் டேக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்கள் கார்பஸ் 63.92 lakhs க்ரோ ஆகுது. லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸ் நீங்கள் அசியூம் பண்ணிங்கன்னா எஸ்டிமேட்டட் வேல்யூ 56.91 lakhs வருது. இதுக்கு எப்படி டேக்ஸ் கால்குலேட் பண்ணியிருக்கோன்றதுமே ஒரு சின்ன டேப்லர் காலமாக ஸ்க்ரீனில் உங்களுடைய ஈஸி ரெஃபரன்ஸ்க்காக நாங்கள் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கோம். நீங்கள் பாஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் டேர்ம் இன்சூரன்ஸ் ரெண்டு டேர்ம் இன்சூரன்ஸ் பாலிசியோட கம்பைன் போஸ்ட் டேக்ஸ் IRR பார்த்தீங்கன்னா ஸோ ரெண்டத்தோட சேர்த்து நீங்கள் கம்பைண்டாக IRR 10.22% வருது. அப்போ LIC பாலிசியோட 5.56% IRR விட சிக்னிஃபிகண்ட்லி ஹையராக இருக்குன்னு சொல்லலாம். இந்த அப்ரோச்சில் நம்மளுக்கு ஹையர் பொட்டன்ஷியல் ரிட்டர்ன்ஸ், கிரேட்டர் லிக்விடிட்டி அண்ட் காஸ்ட் எஃபெக்டிவான லைஃப் ப்ரொடெக்ஷன் கிடைக்குது. அப்போ ஃபைனல் வேர்டிக்ட் என்ன? LIC நியூ ஜீவன் சாத்தி பிளானில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது வர்த்தா இல்லையா? இது ஒரு ட்ரெடிஷ்னல் என்டோமெண்ட் பாலிசி. இதில் அவங்க லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட், கேரண்டீட் மெச்சூரிட்டி பெனிஃபிட்ஸ் அண்ட் ஜாயிண்ட் லைஃப் கவரை கம்பைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டோட அட்ராக்டிவ் காம்பினேஷன் மாதிரி இருக்குது. பட் இதை பண்டில் பண்ணுறதுனால ரெண்டத்தோட எஃபெக்டிவ்னஸையே காம்ப்ரமைஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஏன்னா இதோட லாங் லாக்இன் பீரியட், ரிலேட்டிவ்லி லோ ரிட்டர்ன்ஸ், ஒரு நிறைய செவரல் டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸோட கம்பேர் பண்ணால் கூட பார்த்தீங்கன்னா இதில் ரொம்ப கம்மியான ரிட்டர்ன்ஸ் தான் இருக்குது. ஸோ ஒரு லாங் டேர்ம் வெல்த் கிரியேஷனுக்கு இது லெஸ் சூட்டபுளாக இருக்குது.
இதில் ஹை ஏஜென்ட் கமிஷனுமே இருக்குது. ஜாயிண்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஒரு கீ ஃபீச்சராக இருந்தாலுமே கவரேஜ் லிமிட்டடாக தான் இருக்குது. ஒரு பியூர் டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசியை கம்பேர் பண்ணால் லெஸ் காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்குது. ஏன்னா ஒரு பியூர் டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி உங்களுக்கு மச் லோவர் காஸ்ட்லியே சப்ஸ்டான்ஷியலாக ஹையர் லைஃப் கவர் ப்ரொவைட் பண்ணும். ஸோ இந்த இன்சூரன்ஸில் சேவ் பண்ண அமௌண்ட்டை நீங்கள் க்ரோத் ஓரியன்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் லைக் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணி உங்கள் ரிஸ்க் ப்ரொஃபைல் அண்ட் ஃபினான்ஷியல் கோல்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டை இன்சூரன்ஸ்லேருந்து செப்பரேட்டாக வச்சுக்கும் போது பெட்டர் பொட்டன்ஷியல் ரிட்டர்ன்ஸ், கிரேட்டர் ஃப்ளெக்சிபிலிட்டி அண்ட் அடிக்வேட்டான ஃபினான்ஷியல் ப்ரொடெக்ஷன் கிடைக்கும். உங்களுக்கு இந்த பாலிசியை பற்றி இன்னும் படிக்க விரும்புறீங்கன்னா இதுக்கான ஒரு பிளாக் போஸ்ட் எங்கள் வெப்சைட்டில் நாங்கள் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக போய் செக் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இதே மாதிரி ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் தேவைப்படுது, இல்லை ஒரு ஃபினான்ஷியல் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானர் ஹெல்ப் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும்னு யோசிச்சிங்கன்னா எங்களோட ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானரோட ஒரு 1-on-1 காம்ப்ளிமெண்ட்ரி கன்சல்டேஷனை நீங்கள் புக் பண்ணியிருக்கலாம். அதுக்கான லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் நாங்கள் ரெகுலராக ஃப்ரீயாகவே லைவ் வெபினார்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம். இந்த வெபினார்ஸில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை ஃபினான்ஷியல் இன்சைட்ஸை இந்த ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரியோட லீடிங் எக்ஸ்பர்ட்ஸ் மூலியமாகவே டேரெக்டாக கற்றுக்கலாம். ஸோ அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் இன்னும் நிறைய ஃபினான்ஷியலி பெனிஃபிஷியல் கண்டென்ட்டோட உங்களை திரும்பி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்ததற்கு மிக்க நன்றி.